என்னன்னாக்கா எல்லார் மனதிலும் ஒரு கற்பனை. நமக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி அமைவாங்க? நம்மள அக்கறையா பார்த்துப்பாங்களா? இந்த திருமணம் பந்தம் என்பது எப்படி அமையும் என்பது என்னன்னாக்கா, உங்களோட தாய் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள இருக்கிற அந்த அன்பு, அவங்களுக்கு நீங்க செய்த அந்த நன்மைகள் இருக்கும் இல்லையா? உங்க அம்மாவை நீங்க எந்த அளவுக்கு அக்கறையா பாதுகாக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் எல்பி ஜோதிடர், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காணொளி. என்ன காணொளின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் சார்ந்த விஷயம். ஏன்னா எனக்கு திருமணம் என்பது மிகப்பெரிய ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கு. சில பேருக்கு நடக்க விடுது, சில பேருக்கு இந்த கிரகம் சரியில்லை, அந்த கிரகம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7ஆம் பாவத்தோட பாதிப்பு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இன்னொன்று என்னன்னாக்கா எல்லார் மனதிலும் ஒரு கற்பனை. நமக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி அமைவாங்க? நம்மள அக்கறையா பார்த்துப்பாங்களா? இல்லை நமக்கு அன்புக்குரியவங்களா இருப்பாங்களா? இல்லை இந்த மாதிரியான நிறைய குழப்பங்களோட தான் இன்னைக்கு மக்களுடைய மனநிலை. 7ஆம் பாவம் திருமணம் என்ற ஒரு பந்தத்துக்குள்ளேயே போறாங்க. அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த திருமணம் பந்தம் என்பது எப்படி அமையும் என்பது என்னன்னாக்கா, உங்களோட தாய் உங்களோட தாயோட தன்மைகள், தாய்க்கும் உங்களுக்கும் உள்ள உறவு, ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள இருக்கிற அந்த அன்பு, அவங்களுக்கு நீங்க செய்த அந்த நன்மைகள் இருக்கும் இல்லையா? உங்க அம்மாவை நீங்க எந்த அளவுக்கு அக்கறையா பாதுகாக்கிறீங்க? அவங்களுக்கு செய்ய வேண்டிய தேவைகளை நீங்க எப்படி நிறைவேற்றுறீங்க? அவங்களுக்கு தேவையான ஏன்னா அவங்களோட ஆசைகள் இருக்கும் இல்லையா? அந்த ஆசைகளை நீங்க நிறைவேற்றும் போதும், அவங்களோட எதிர்பார்ப்புகளை நீங்க பூர்த்தி செய்யும் போதும், அவங்களோட அன்புகளை முழுமையா பெறும் போதும், இதோட வெளிப்பாடுகள் எல்லாமே எங்க இருக்குமானா, உங்களுடைய மனைவி உங்களுக்கு அதை செய்வாங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்க அம்மாவுக்கு நீங்க செய்தீர்களோ, அந்த அந்த சேவை எல்லாத்தையும் உங்க மனைவி மூலியமா அவங்க பெற முடியும். இல்ல கணவன் மூலியமா பெற முடியும். அதாவது 7ஆம் பாவத்தின் மூலமா பெற முடியும். ஸோ கேரளால கூட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னாக்கா, ஒரு திருமணம் ஆவதற்கு முன்னாடி வீடு கட்டுவாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் திருமணத்திற்கு தயாராகிறாரு அப்படின்னா, அவங்க ஒரு வீடு கட்டுவாங்க. இல்ல வீட்டை புனரமைப்பாங்க. வீட்டை ஒரு மாற்றங்கள் நிகழ்த்தும் போது, அவங்களுக்கு அந்த 7ஆம் பாகம்ன்ற திருமணம் என்பது ஆக்டிவேஷன் ஆகுது. ஸோ அவங்களுக்கான வாழ்க்கை துணை அமையும். ஸோ அதை தான் நம்ம சொல்றோம். என்னன்னாக்கா, இப்போ திருமணம் ஆகவில்லை, என்ன செய்தா நமக்கு திருமணம் ஆகும் அப்படின்னு ஒரு பரிகாரமாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் உங்களுடைய வீட்டையும் இல்லை என்றால் உங்கள் அம்மாவும் இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் எந்த அளவுக்கு கேர் பண்ணி நேசிக்கிறீங்களோ, அதே போல உங்களுக்கு அன்பை கொடுக்கக்கூடியவங்களும் உங்களை அரவணைத்து உங்களுடைய எண்ணங்களை ஒத்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அமையுமானா கண்டிப்பாக அமையும். அதனால நீங்க உங்க வீட்டையும் உங்க அம்மாவையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கான நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல கனவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.